டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சாமுராய், காதல், கல்லூரி, வழக்கு எண் 18/9 இந்த 4 படங்களுக்கும் கதை எழுதி அவரே டைரக்ட் பண்ணாரு. இதுல சாமுராய் படத்துல சியான் விக்ரம் லீட் ரோல்ல நடிச்சிருந்தாரு. படம் 2002ல ரிலீஸ் ஆயிருந்தது. ரீசெண்டா பாலாஜி சக்திவேல் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல சியான் விக்ரம் பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஆங்கர் கிட்ட தங்கலான் படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் சியானோட டெடிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஆனா சாமுராய் படத்துல நான் நேர்லயே பார்த்திருக்கேன். சாமுராய் படத்துல சியான் விக்ரம அவ்வளோ டார்ச்சர் பண்ணேன். சாக்கடையிலலாம் இறங்கி நடிக்க சொன்னேன். கூச்சமே படாம அவ்வளோ டெடிகேஷனா ஒர்க் பண்ணாரு. இந்த உலகத்திலேயே அவரே மாதிரி டெடிகேஷனா ஒர்க் பண்றதுக்கு ஆள் கிடையாது. சாமுராய் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட அடுத்த படத்துலயும் நான் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி கதை டிஸ்கஷன் பண்றதுக்காண்டி அவரோட வீட்டை கொடுத்தாரு. நீங்க ஒரு நல்ல டைரக்டர், தொடர்ந்து படங்கள் பண்ணணும் அப்படின்னு கூட சொன்னாரு. அவரோட வீட்டுல வச்சுதான் காதல் படத்தோட கதையை கூட எழுதினேன். ஒரு சின்ன படம் பண்ணிட்டு வந்துருதேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். நீங்க கொடுத்த டைம்ல எனக்கு வேற ஒரு கதை வந்திருக்கு, உங்களுக்கான கதை வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சியான் கிட்ட சொன்னேன். ஒரு டைரக்டரா நீங்க தொடர்ந்து படம் பண்ணணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி தான் அனுப்பி வச்சாரு. இப்போ கூட என் கூட படம் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா கால் ஷீட் கிடைச்சிட்டு அப்படிங்கறதுனால கண்ணா பின்னான்னு கதை எழுத முடியாது. அவருக்குன்னு ஒரு கதை எழுதி கண்டிப்பா நாங்க ஒரு சிறந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. பாலாஜி சக்திவேலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷம் கேப் எடுத்திருக்காரு. கல்லூரி படம் 2007ல ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா 5 வருஷம் டைம் எடுத்து தான் வழக்கு எண் 18/9 படத்தை எடுத்தாரு. நேஷனல் அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அப்படின்னு இந்த படத்துக்கும் நிறைய அவார்டுலாம் கிடைச்சிருந்தது. ஸோ பாலாஜி சக்திவேல் ஒரு திறமை வாய்ந்த டைரக்டர் தான். இவரோட டைரக்ஷன்ல சியான் விக்ரமோட அடுத்த படம் வருமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.